ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் அவ்வளோ போடுவேன். இனிமேல் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. வெல்கம் வெல்கம். ஹாப்பி வீக்கெண்ட். ஹாவ் ஏ நைஸ் டே, கிரேட் டே. தேங்க்யூ, வெல்கம். என்னப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாவ் ஏ நைஸ் டே, கிரேட் டே. ஹாப்பி வீக்கெண்ட். என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒர்க் போயிட்டு இருந்ததுனால வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன், ஆனால் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதில்லை. ஆனால் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு இருக்கிறேன். ஜாப் பார்த்தீங்கன்னா சில பல காரணத்தினால் வந்து ஜாப் வந்து இல்லை, இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. இந்த மாதிரி குட்டி சேனல்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே, கிரேட் டே. வெல்கம், ஹாய். லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக் கொடுத்துக்கோங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம். ஹாவ் ஏ கிரேட் டே, ஹாப்பி வீக்கெண்ட். ஹாய். இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் போயிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஜாப் போக முடியல. ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வீட்டில் தான் இருக்கேன். இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ஜாபை நம்பி இருக்கவே இருக்காதீங்க. சைடில் ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இப்போது ஜாபும் இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது கொஞ்சம் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபினான்ஷியலி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கீங்கன்னா சைடில் வந்துட்டு ஜாபை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் வந்துட்டு இப்போது ஜாப் போனதுனால பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. நான் யூடியூப் வந்து அப்போ ஜாப் போகும்போது கண்டினியூஸாக வீடியோஸே போடல. அப்போ போட்டிருந்தேன்னா ரீச் ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் அப்போ போடாமல் விட்டுட்டேன். ஜாபு போகிறது அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே போனேன். ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜாப் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு 3 months மேலே இருக்கேன். ஆனால் இப்போவுமே வந்து அந்த வீடியோ போடுறதுல கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. ஜாப் இல்லைன்ற அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்குது. ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. உங்களே யாராவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜாப் மட்டுமே நம்பி இருக்காதீங்க ப்ளீஸ். இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று சைடில் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களை நம்பி மட்டுமே ஒரு ஃபேமிலி பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஒரு ஜாபை மட்டும் நம்பியே இருக்காதீங்க. இப்போ வந்துட்டு நான் சரி நம்ம ஜாப் போகிறோம், வேறு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜாப் இல்லாமல் ஒரு 3-4 months ரொம்பவே கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி நீங்களுமே கஷ்டப்படாதீங்க. சைடில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னா கூட சும்மா மட்டும் இருந்துடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம காலம் வந்து எப்படி போக்குன்னே தெரியாது. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாப் இருக்குன்ற ஒரு தைரியத்தில் வந்து நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜாப் இல்லை, ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு 3 months தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உள்ளவே நான் போயிட்டேன். வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா ஒரு ஜாப் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருங்க, சைடில் ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஜாப் இல்லைன்னா கூட நம்ம அதுக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் வெல்வெஸ்டாக இருக்கிறது தான் நல்லது. ஃபினான்ஷியலாக நம்மளை எப்போவுமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது.